ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு பசுமை பூமி விவசாயிகளாகிய உங்களுடைய பேராதரவினால் இன்றைக்கி பசுமை பூமி விவசாயிகளுடைய நம்பர் 1 சேனலாக மாறி இருக்கிறது என்றால், நிச்சயமாக விவசாய பெருமக்கள் குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய நம்பிக்கையை நீங்கள் பசுமை பூமிக்கு மேலே வச்சுருக்கீங்க. பசுமை பூமி ஒரு உண்மையான உரைக்கல். அது சொல்லுவதெல்லாம் 100க்கு 100 உண்மையான கருத்துக்களை என்னுடைய கடந்த கால 25 வருடங்களாக நான் விவசாயிகளாக ஒன்றி பிணைக்கப்பட்ட பந்தம் தான் பசுமை பூமி. நான் 25 வருடங்களாக என்னுடைய பயண பாதையில் நான் விவசாய பெருமக்களிடம் என்னென்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள், என்னுடைய ஆராய்ச்சியினுடைய பசுமை பூமியினுடைய முடிவுகள், இதெல்லாம் நான் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் இன்னைக்கு நேரடியாக போயிட்டு பசுமை பூமிக்கு மேலே நான் களப்பணியை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது பசுமை பூமி உங்களுக்கு நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான். விவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய புத்தம் புதிய தலைப்போடு அது வெயில் பட்டதும் செத்து போயிடும், உசுரம் தாங்காது. அப்புறம் அதுக்காக தான் நீங்க உடனடியாக பண்ண போட்டு லைட்டா ரொம்ப ஆழப்படுத்தாதுங்க, மேல மேல லைட்டா, சரிங்களா? லைட்டா இதே மாதிரி தான் போட்டு மேடம். நீங்க தண்ணி ஒரு நாள் 3 நாள் கட்டு தண்ணி பாய்ச்சாலும் தப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா அன்னைக்கே மூடணும். அதை வெயில நம்ம எக்ஸ்போசர் ஆகணும். இதை மாதிரி தான் மேடம் நம்முடைய பசுமை பூமியில நல்லா மூடுறாரு. இப்போ மேடம் இந்த விட்டு வைங்க. இந்த மரம் இப்ப பாத்தீங்க, இப்ப காய் இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. இது கொலையா காய்க்காது. இதை மேடம் வருஷத்துக்கு 5 கிலோவா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 2.5 கிலோ கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சாதான் 1 கிலோ கொடுக்கும். அடுத்து ஒரு 3 காலம் 1 கிலோ. இதை மாதிரி ஒவ்வொரு கிலோவா 3 மாதத்துக்கு இருக்கா. அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கிலோவா. அதை எப்படி பண்ணணும்னு சொன்னா மேடம் தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு குழி எடுக்க வேண்டியது அடுத்து வைக்கும்போது நம்ம இப்போ குப்பை சாணி இதெல்லாம் போடுற கற்பக ஆர்காடி போடுறதுனால குழி எடுத்திருக்கோம். அடுத்தோட இங்க புளி எடுக்காட்டும் வேண்டியதில்லை. சும்மா ஈரத்துல இந்த பாரு, ஈரம் இருக்கு பாருங்க, இந்த ஈரம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஈரத்துல இப்படி உரத்தா போட்டா அது கரைஞ்சு ஓடிடும். இது தண்ணி இல்லாத ஈரத்துல உரத்த போடக்கூடாது. அப்ப நம்ம குழி எடுக்க வேணாம், இந்த மண்ணை அணைச்சிட்டோம், இது இந்த மண்ணு கரையாது. அப்ப நீங்க குழியும் எடுக்க வேண்டியதில்லை. மேல நீங்க என்ன விழுகிற மட்டைகளை தென்னை மரத்தை சுத்தி பரப்பிக்கிட்டு அதுக்கு மேலே இதை மாதிரி தண்ணியை கட்டிங்க பாருங்க மேடம். இதில் இதை ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, பாருங்க மேடம், இது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இது கரைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த பூமி பூசை. அப்போ மேடம் என்ன பண்ணினா இதே மாதிரி பவுடரை போட்டு தண்ணியை பாய்ச்சிருந்தா இந்த இடத்துல மக்கு நிறைய ஏறிடும். இது உடனடியாக மக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த கியூமிக்கை போட்டிருக்கேன்னா பூமி பூஸ்டர், இது இன்னும் 1 வாரம் கழிச்சு பாருங்க, இது அப்படியே மக்கி பவுடர் மாதிரி ஆயிடும். பவுடர் மாதிரி ஆயிரும் மேடம். இப்படிதான் மேடம் நம்ம உரம் வைக்கிறது, பராமரிக்கிறது, இதை பற்றி நம்ம தெளிவடைஞ்சோம். இப்போ மேடம் உங்களுக்கு வீடியோ எப்படி மேடம் இருந்துச்சு ஐயா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க ஐயா. நீங்க இந்த அளவுக்கு பசுமை பூமியினுடைய உரங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் தான் எதிர்பார்க்கலங்க. போய் பார்த்தோம்னா தான் தெரிஞ்சு. இப்ப செயல்முறை விளக்கம் பார்க்கும்போது சரி மேடம், உண்மைக்கு நல்லா இருக்கு. சரி மேடம். இப்ப நம்ம சாணிக்கு உப்பு போட்டோம்னா அது தண்ணியில கரைஞ்சு 2 நாள் கழிச்சு பார்த்தாதான் அந்த கலர் வரும். ஆனா இது தண்ணி பட்டோன்னே அந்த கலர் வந்துடும். ஆமா, இது ஒரு நம்பிக்கை இல்ல மேடம், நல்லா இருக்கும். இதான் மேடம் நீங்க இன்னும் 3 மாதத்துக்கு இருக்கா, இன்னும் குழியெல்லாம் எடுக்க வேணாம், ஈரத்துல இந்த உரத்தை போட்டுட்டு. அதே மாதிரி உழவு ரொம்ப கொடுக்கக்கூடாது தோட்டத்துக்குள்ள. தோப்புன்னு சொன்னா காடு மாதிரி தான் கிடக்கணும். நீங்க இதை மாதிரி ஆடு மாடுகளை தான் வளர்க்கணும். இப்போ விவாஸ் நம்ம இது வரைக்கும் வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறோம் மேடம்? வேற ஏதாவது உங்க டவுட்டுகள் இருக்கா சார் உங்களுக்கு?
அதாவது மூடாக்கு போடுறதுங்கிறது வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் உரங்கள் இப்படி தான் கொடுக்கணும், இப்படி தான் மேடம் கொடுக்கணும். அந்த மாதிரி நாங்கள் வந்து மேக்ஸிமம் உரங்கள் கொடுக்குறது அப்படின்னா எல்லாம் கலந்து ஒன்றா போட்டு விடுவோம். ஆனால் இப்போ தான் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நுண்ணூட்டம் தனியாக கொடுக்கணும். ஆமாம், நுண்ணூட்டத்தை இதோட கலக்க விடாது. நுண்ணூட்டம் தனியாக கொடுக்கணும். அது ஆர்கானிக் கலப்பையும் இப்போ பூம்பும் பூஸ்டர் ரெண்டையும் வந்து இந்த வழியில தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம். இப்போ 3 மாசத்துக்கு அப்புறம் நம்ம மடியும் ஒவ்வொரு கிலோ போடுறோம். அப்போ அந்த பூம்பும் பூஸ்டர் போடணும். அப்போ ஒரு இருந்தா போடுங்க, இல்லாட்டி வேண்டியதுங்க. இருந்தா ஒரு மக்கறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா போடலாம். மாதிரி ஏதாவது போட்டு மக்கற மாதிரி இருந்ததுன்னா அது போடலாம். மறுபடியும் நம்ம திருப்பி மல்ச்சிங் பண்ணும்போது நிறைய பயோவேஸ்ட் போடுறோம். அப்பதான் சீக்கிரம் மக்கா. அது ஒரு நல்ல பொருள் சார். ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது சார். கிலோ 750 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு மரத்துக்கு 10 கிராம் போட்டால் 7 ரூபா 50 பைசா தான் வரும். நிச்சயமா சார் 15 கிலோ கொப்பரா 18 கிலோ வெயிட்டா மாறி. 1 கிலோ கொப்பரா இன்னும் 100 ரூபான்னு வைங்க. 3 கிலோ எக்ஸ்ட்ரா வந்தா அதே காய் தான் மேடம், அதே காய் தான். அந்த பருப்புடைய அடர்த்தி திக்னஸ் பொட்டாசத்து அதிகமா இருக்கனால கூடும். அதுவும் வந்து இயற்கையான முறையில இருக்கிறது அப்படியே மக்கவும் செஞ்சிருது. குப்பையா வந்து பூச்சி பிடிக்காம மக்கி நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. இது பேர் வந்து கியூமிக். நீங்க நெட்டுக்குள்ள போயிட்டு மேடம் கியூமஸ்ன்னு போட்டா வரும். கியூமஸ் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம இவ்வளவு கொடுக்குற குப்பை மக்கி பைனல் இந்த ஸ்டேஜ் தான் நொதித்தல்னு சொல்லுவாங்க. நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் ஆகி கியூமஸ் ஆகி ஃபைனல் ஸ்டேஜ். அதெல்லாம் நம்ம இந்த வடிவத்துல கொடுக்கலாம். இதுதான் பண்ற மாதிரி. இதை வந்து நீங்க சொட்டு நீர் பாசனத்துல கொடுக்கலாம், ஓட்டை போட்டு கொடுக்கலாம், இல்லாட்டி உரத்தோட கலந்து கொடுக்கலாம். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுறவங்க கெமிக்கலோடையும் கலந்து கொடுக்கலாம். இந்த பூம்பு மூஸ்டரை இப்போ சிலவங்க வந்து சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட். ஆமாம், ஃபாஸ்ட் ஃபுட். ஆமாம் மேடம். ரெண்டாவது நுண்ணுயிர்களுக்கு ரொம்ப இது நுண்ணுயிர்கள் மண்புழுக்களுக்கு விரும்பிது. நல்ல ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் மேடம். நான் இது வரைக்கும் அதை பற்றி நான் சொல்றது இல்லை மேடம். ஏன்னா என்னுடைய வீடியோ பிஸ்னஸ் சார்ந்து இருக்கக்கூடாது. நான் எந்த வீடியோ சொல்லியிருக்க வேண்டாம். இன்னைக்கு மேடம் என்னுடைய பொருளை வாங்கினதுக்காக தான் இந்த பசுமை பூமியில இதோட பொருளுடைய மகிமை என்ன, மகத்துவம் என்ன, இதோட தன்மை என்ன, இதனால இதுல நான் நிறைய நேரம் அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். மண்ணுடைய வளம் எப்படி இருக்கு, மண்ணோட தன்மை என்ன, தண்ணியோட தன்மை என்ன அப்படிங்கிறது. இப்போ ஒண்ணுனா மேடம் 3 மாதம் கழிச்சு உங்க தோட்டத்துக்கு வருவாங்க. இப்போ நீங்க ஒரு போட்டோ எடுத்து வைங்க. கண்டிப்பா உங்க நம்பரை வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர் போன் அடிப்பாங்க. கண்டிப்பா அடிப்பாங்க. இந்த பூம்பும் பூஸ்ல வச்சீங்களா மேடம், இந்த கற்பகாரர்கள் கலப்புறம் வச்சீங்களா, இந்த நுண்ணூட்டம் வச்சீங்களா, நீங்க அன்னை நல்லா பேசினீங்க, இப்ப 3 மாதம் ஆச்சு, உங்க தோட்டம் நல்லா இருக்கா, நாங்க வந்து பார்க்கலாமா? ஏன்னா உங்களை மாதிரி எல்லாரும் வந்து இப்ப நேரடியாக நீங்க வந்தீங்க, அவங்க நேரடியாக வர முடியாது. இப்ப ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் உங்களை வந்து பார்த்துட்டு போலாமா இல்லையா மேடம்? உங்களோட இந்த செம்மறி ஆடு வளர்த்தீங்க பாருங்க மேடம், அப்பவே உங்களோட திறமையை நான் வந்து புரிஞ்சுட்டேன். ஆமா, இத மாதிரி ஒரு ஆயுதமே இல்லை மேடம். பூம்பு பூசி இருக்கோடவும் வேலை செய்யறது செம்மறி ஆடுகள் எடுத்துருங்க. என்ன பொருள் கிடைச்சாலும் கொடுக்கலாம். கோழி வேஸ்ட், உப்பு வந்து இந்த உரத்தோட நீங்க கலக்க கூடாது மேடம். உங்க மண்ணுல வந்து உப்பு சத்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மேடம் உப்பை வந்து ரொம்ப கொடுக்கூடாது. வருஷத்துக்கு 1 கிலோவை விதைச்சுதான் விடணும். தூருகிட்ட வந்து மண்ணுயிரோட பெருக்கத்தை சாகடிச்சான். இந்த உரம் வச்சதுக்கு வெளியில வீசி விடுங்க. கோழி குப்பை கீட்டுங்கிறாங்களா சார்? தென்னை மரம். அதாவது சார் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டுகளை போட்டு நீங்க வச்சீங்கன்னா கீட்டு தனியும். அதோட நீங்க பூம்பு பூசை சேர்த்ததுன்னா அந்த கீட்டை குறைக்கும். இப்ப ஒண்ணுல மேடம் நீங்க ஒண்ணுல இப்ப அந்த இந்த பாருங்க இருக்கு, நீங்க இப்ப ஒரு இதை மண்ணை போட்டுட்டு 1 வாரம் கழிச்சு இதை மாதிரி தோண்டி பாருங்களா, இது அப்படியே மக்கிடும். இந்த பூம்பும் பூசருக்கு அந்த பவர் உண்டு. மக்க வைக்கிற தன்மை வந்து இதுல அதிகமா இருக்கு. மண்ணை மட்டும் இதை மாதிரி கனமா மூடிடுங்க. வெளியில அந்த தோகை தெரியக்கூடாது. இந்த மண்ணும் இந்த வேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து நம்ம கொடுத்துற கற்பகாரகாடி கலப்போறம் சேர்த்து இதை வேகமா மக்கி மண்ணோட மண்ணை உரமா மாற்றி காட்டு வேர் வளர்ச்சி தூண்டும், காற்றோட்டத்தை தூண்டும், நுண்ணுயிரோட பெருக்கம், மண்புழுக்களுடைய பெருக்கம் எல்லாத்தையும் கூட்டும் போது மரம் சராசரியா காய்ச்சிக்கிட்டு இருக்கும். கொப்பராவும் பருப்பு அடர்த்தியா இருக்கும், திக்னஸா இருக்கும், குறும்ப உதிராது. நல்ல ஒரு மரம் வந்து 200-250 காய்கள் வந்து கண்டிப்பா காய்க்க முடியும். கண்டிப்பா காய்க்கும் சார். அதுல என்ன உங்களை மாற்று கருத்தை இந்த புதுசா ஒண்ணு சொல்றாங்களா சார், ஒரு பைப்பு குழா மாதிரி வந்து சொருகிட்டீங்க, அது தென்னங்கரை. அது வந்து எதுக்குன்னு சொன்னா அந்த மணல் வந்து உள்ள போக போக நீர் உள்ள போகும். ஆமா, இப்ப அந்த உரம் எல்லாம் கொடுக்கும்போது நீங்க அது ஒரு ஏன்னா தென்னை அது ஒரு பெரிய டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. தென்னை மரத்துக்கு நீங்க தண்ணி விட்டாலே தண்ணி அளவா இருந்தா கீழே போகாது. அது ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. அது நிறைய அதை பார்த்தேன். அது அப்படியான விஷயம் ஒண்ணும் தேவை. ரொம்பவும் நினைக்க கூடாது.
மறைக்கணும். இந்த மறைக்கணும். இந்த பாருங்க, அதாவது மேடுபடுத்தாம இந்த பாருங்க இப்படி இருக்கும். இந்த பாருங்க தெரியுதா? இந்த மண் வந்து குளிர்ச்சி தன்மையை ஏற்படுத்துறோம். நம்ம வந்து பொதுவாக ஆமாம், வெள்ளை கோயில் வந்து நீங்க சொன்ன மாதிரி மேடம் காட்டு பிளேஸ் தான். காங்கேயம் வெள்ளை கோயில். உங்க தோட்டம் அப்படி தெரியல, ஊட்டி குடைகள்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கோகோ செடின்னு சொன்னது கோகோ வேணாம். இல்ல நேற்று போய் பார்த்தேன். நீங்க என்ன சொல்லி ஜாதி அதுதான் இது ஒண்ணுல மேடம். ஜாதிக்கு அதுக்கு விலை கூட. கண்ணு வந்து கைட்டு தர ஒரு 1000 ரூபா 1500 இந்த ரேஞ்சில் வச்சிருந்தா 1 வருஷத்துல காய்ப்பு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பெரிய வருமானம் வராது, குறைச்சி தான் வரும். ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 5 வருஷம் கழிச்சு நல்லா படரும். படர்ந்தது ஒரு மரத்திலேயே தென்னை மரத்தோட 3 மடங்கு லாபகரமான பயிர் மேடம். அந்த சீட்ஸே மேடம் கிலோ 400 ரூபா. இந்த சித்தா நட்ஸு அந்த பத்திரின்னு சொல்லுவோம், அதுதான் அதோட. ஆமாம் மேடம், ஒரு லைட்டாக ஒரு மேசன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது தமிழில் பத்திரி. ஆமாம், ஒரு ஜாதி பத்திரி. அது வந்து மேடம் 1500, 2000, 2500, மினிமம் 1500 குறையாது மேடம். ஆமாம், மேலே இருக்கு. ஒரு செடியில் ஒரு காயில் மேடம் ஒரு 3 to 4 கிராம் பத்திரி கிடைக்கும். விதை வந்து ஒரு 20 கிராம் 25 கிலோ இருக்கும். அது கிலோ 200 to 400. ஜாதி பத்திரி மேடம் மினிமம் ட்ரை வெயிட் தான் சொல்றது, காஞ்ச வெயிட். அதுவும் காஞ்ச வெயிட் தான். கிலோ வந்து 1500 2500 ரூபா. மார்க்கெட்டில் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வரும். நீங்கள் கண்ணு சின்ன கண்ணை போட்டு வளராது, பெரிய கண்ணு தரேன். அது சம்மந்தமாக இல்லை, இப்போ அது சம்மந்தமாக நான் போகிறேன். கேரளா தான் யூனிவர்சிட்டி, அது சம்மந்தமாக போகிறேன். அப்போ நம்ம இப்போது பசுமை பூமி வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் தென்னையில் வந்து உரம் வைக்கிறது, மூடாக்கு என்ன, மல்ச்சிங் என்ன, தென்னங்கன்றுடைய ரகங்கள் அனைத்தையும் ஒரு சார்பாக உயர் திரு ஐயா மிஸ்டர் தாஜுதீன் ஐயா அவர்களுக்கும் தேன்மொழி மேடத்துக்கும் நன்றி கூறி, அவங்களுடைய தனது புதல்வன் உயர் திரு கார்த்திக் மற்றும் ராஜா மற்றும் பிரபு சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி, நம்முடைய நந்தகுமார் சாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.